சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு போயஸ் தோட்டத்திலே நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் வருமான வரித்துறை தலைமைச் செயலாளருக்கு எழுதிய கடிதம் போயஸ் தோட்டத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தடயங்களும் ஆதாரங்களும் இப்படித்தான் அழிக்கப்படும். உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விவகாரத்தை நான் சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர், மெக்கானிக், ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகிய பல்வேறு பணியிடங்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு நியமனங்களை வழங்கினார் என்ற ஒரு வழக்கு நீண்ட காலமாக நிலுவையிலிருந்து பின்னாளில் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் தான் அவரை கைது செய்து 1.5 ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த வழக்கை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதிவு செய்தது சென்னை மாநகர காவல்துறை. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2015. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் இருந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே போய் சேர்ந்து விட்டார். இந்த வழக்கின் விசாரணை 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி முடியும் தருவாயில் தான் வேகம் பிடிக்கிறது. அப்போதுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாம் கைது செய்யப்படக்கூடும் என்ற எண்ணமே ஏற்படுகிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அவரது தம்பி திரு அசோக் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார்கள். அப்போது காவல்துறையிடம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமா என்று கேட்டபோது, ஐயா நாங்கள் எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணிட்டோம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் சோதனை பண்ணல. அது எங்கே என்றால் செந்தில் ஆரேபுரத்தில், ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீடு. சரி, ஏங்க சோதனை பண்ண? அந்த வீடு பூட்டி இருக்க, சாவி கிட்ட இல்லை, அது செந்தில் பாலாஜியோட வீடு. அந்த வீட்டோட சாவியை கொடுக்க சொல்லுங்க, சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் முன்ஜாமீன் கொடுக்கறதா இல்லையானது நீதிமன்றம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும் போது, மாண்புமிகு நீதியரசர் திரு ஆதிகேசவல் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பினரை பார்த்து, அந்த வீட்டோட சாவியை கொடுக்குறீங்களா, 100 CRPC படி உடச்சு சர்ச் பண்ண சொல்லவா என்று கேட்கும்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் நாங்கள் சாவி கொடுக்குறோம், எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க என்று சொல்கிறார். சென்னை மாநகர காவல்துறையில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அப்போது இருந்த ஒரு அற்புதமான புலனாய்வு குழு அந்த வீட்டை திறந்து சோதனையிட்ட போது 5 மொபைல் போன்கள், 2 ஹார்ட் டிஸ்குகள், 5 பென்டிரைவ்கள் கைப்பற்றப்படுகின்றன. அந்த ஹார்ட் டிஸ்குகளில் கிட்டத்தட்ட 8000 நியமனங்கள், 8000 நியமனங்களும் பணத்தை வாங்கி கொண்டு செய்த நியமனங்கள், 8000 நியமனங்களை செய்ததற்கான தடயங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. அந்த பென்டிரைவ்ல மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போட வேண்டிய நியமனங்களை செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக் இமெயில் மூலம் அனுப்பியது தெரிய வந்தது. இந்த அத்தனை ஆதாரங்களும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தன. அந்த ஹார்ட் டிஸ்குகள் தான் இன்று வரை செந்தில் பாலாஜி வழக்கை எதிர்நோக்க காரணமாக அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் இப்போது மின்வாரியத்தில் காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அமைச்சர் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்றைக்கு முன்தினம் முதல் பக்கத்தில் ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயுள்ளன, 7வது, 8வது, 9 மற்றும் 10, 5, 7, 8, 10 ஆகிய மாடிகளில் உள்ள கணினிகளில் இருந்து ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் இல்லைங்களா? இது ஒரு வெளிப்படையான அரசு, ஜீரோ கரப்ஷன், டிரான்ஸ்பரண்டா இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறீர்களா? ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து, ஆமாங்க ஆர்டிஸ்ட் காண போயிருக்காங்க, சரி என்ன சார் பண்ணீங்க? நாங்கள் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கோம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்றே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஏஜென்சி கிரைம் பிரான்ச் சிஐடி. இந்த வழக்கை கிரைம் பிரான்ச் சிஐடி விசாரிக்க வேண்டும் என்றால் ஆமாம் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பந்தோபஸ்து பார்ப்பாங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா?
அப்போ உங்களுக்கு இந்த காணாமல் போன ஆர்டிஸ்ட்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? நண்பர்களே, அந்த காணாமல் போன ஆர்டிஸ்ட் தொடர்பாக இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறேன். மின்சாரத்துறையில மின் வாரியத்துல விஜிலன்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அது மின்சார திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பிரிவு. ஒரு லிமிடெட் ஸ்ட்ரெங்க்ல தான் அது பணியாற்றுகிறது என்றாலும் அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இப்போது அந்த பதவியில் இருப்பவரின் பெயர் திரு ஆயுஷ்மணி திவாரி. சிபி இன்வெஸ்டிகேஷன் போட்டுக்குங்க. அந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து பத்திரமாக கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமையா இல்லையா? காணாம போச்சு ஆர்டிஸ்ட்ன்றீங்க. ஏங்க யாருங்க எடுத்தா சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா சிசிடிவி 4 மணில வேலை செய்யலன்றாங்க. சார் அப்ப என்ன சார் ஆய்வு பண்ணிக்கிறீங்க? நினைக்க நெஞ்சம் பதறுகிறது தோழர்களே. நான் 18 ஆண்டுகள் லஞ்ச ஒழிப்பு துறையில பணியாற்றி இருக்கிறேன். ஒரு அரசு அலுவலகத்தில் இப்படி ஆவணங்கள் காணாமல் போகாது. இன்னைக்கு இந்த செய்தி பரபரப்பாகி அனைத்து எதிர்க்கட்சிகளும் இது குறித்து விசாரணை வேண்டும் என்ற அறிக்கை. நீங்கள் தூயாட்சி நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்கள் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டது போல மக்கள் உங்களுக்கு சும்மா வாக்களிக்கவில்லை, பேரன்போடு வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொருவரிடம் ஏன் இப்படி நீங்கள் விசிலுக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டால், சார் 2 பேரும் திருடுறாங்க சார், இந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது உங்கள் ஆட்சியிலேயே முதல் கோணல் முற்றும் கோணல் என்று எண்ண வைப்பது போல இப்படி ஒரு பிழை நடந்திருப்பதை நான் மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, ஊர் உலகமே சுட்டிக்காட்டியது. இதை நீங்கள் சரி செய்யாவிட்டால் இந்த சறுக்கல்கள் இந்த ஆட்சியில் தொடரும். மின்சார கிடையாது. நீங்கள் முதல்வராக இருந்தாலும் உங்கள் ஆண்டுகள மின்சார வாரியத்தில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் எப்படி ஆதாரங்களை அப்படி இருக்கும் போது இது போன்ற தவறுகளை கம்பு கரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அரசு இயந்திரத்தில் ஊழல் ஆட்சியாளர் மனது வைத்தால் அதை சரி செய்ய முடியும். நீங்கள் சரி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு இந்த உண்மைகளை சொல்லாமல் போகலாம். சொல்லியிருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. சொல்லியிருந்தார்கள் என்றால் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதோ அன்று மாலையே 30 அன்னைக்கு நீங்க போடலாம். நீங்க சார்ஜ் எடுத்தோட போட்டிருக்கீங்க. ஏனால் நடைபெற்ற ஊழலுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் அந்த புலவர் KR ராமசாமி மாளிகையில் தான் இருக்கிறது. போட்டு ஒருத்தர் உள்ள நுழைய விடாமல் நீங்கள் தடுத்திருக்க வேண்டும். நம்ம போக வேணாம். இவங்களோட பண்பு இது. தாவக எம்எல்ஏ கிட்ட மெழுகுவத்தி கொடுத்தா கோச்சு பாரு சேகர் பாபுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதேதான் சமூக வலைதளங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா புரோட்டோகால் மேயருக்கு இப்பதான் தெரியுது. ஆனா முன்னாடி கார்ல கேன்வாயில தொங்கிட்டு போகும்போதும் இதெல்லாம் போக வேண்டாம் நண்பரே. குறைந்தபட்ச மனித பண்பு பாருங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை குத்தவளுக்கு எது நடந்து கூப்பிடுறாங்க. உங்களை தவிர 5 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. கரெக்டா? நீங்க குத்தவளுக்கு ஏற்றவனா என்ன பண்ணோம்? இவ்வளவுதானே. இதுல எந்த புரோட்டோகால்? எனக்கு அதான் எனக்கு கோவம் வருது. என்னன்னா நம்மள பார்த்தா பைத்தியக்கார மாட்டேங்க. என்ன புரோட்டோகால் இதுல? முதலமைச்சரை சந்திக்காம இருக்காங்க. எப்படி சார்? யாரு? மேயர் அவர்கள். குத்து விளக்கையே எம்எல்ஏக்கு கொடுக்காதவங்க முதலமைச்சரை சந்திச்சா அவங்க பதவி என்ன ஆகும், என்ன ஆவாங்கன்ற அச்சம் தான், வேற என்ன காரணம்? சரிங்களா? தேங்க்யூ சார். கடந்த திமுக ஆட்சியில தொடர்ந்து ஒரு பெண் பத்திரிகையாளரா நான் திமுக ஆட்சி மேல விமர்சனங்களை வச்சேன் அப்படின்ற காரணத்தால இந்த திருச்சி சூர்யா, முக்தார், அதுக்கப்புறமா நக்கீரன் பிரகாஷ் போன்ற திமுகவோட ஏஜென்ட்டுகள்
தொடர்ந்து என்ன ஆபாச தாக்குதல்கள் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம HIV இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை யூடியூப்ல பேசினாங்க. கடந்த ஆட்சியில கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதலமைச்சர் கிட்ட நம்ம சொன்ன கோரிக்கைகள் போய் சேர்ந்துச்சானே தெரியல. அதனால இன்னைக்கு அலிஷாவுடைய புகாருக்கு திரு சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. தாவேக ஆட்சியில முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு. அதனால எனக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா மேல புகார். திருச்சி சூர்யா அவர்களுக்கு கைது கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு எதிரானது இல்லையா? அதாவது பெண்கள் மேல ஆபாச தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது கருத்து சுதந்திரம் அப்படின்னு எந்த சட்டமும் சொல்லலைங்க. இதே வந்து முதல் அப்படி காமிங்க மேம்.